ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பசலைக்கீரை, இந்த செடி பசலைன்னு சொல்கிறாங்க, நிறைய ஒரு கொஞ்சமாக வச்சது இப்போ தோட்டம் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த பசலைக்கீரையில் பொட்டாசியம், கால்சியம் அதிக அளவில் இருக்குது. பாருங்கள், இது ஒரு வல்லாரை. இதுவுமே இது ரெண்டுமே எங்கள் தோட்டம் ஃபுல்லாக பரவி இருக்குது. வேறு எந்த செடியுமே வளர விடலை. இன்றைக்கி இந்த பசலைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம் வாங்க. இதை வீசம்படின்னு சொல்லுவோம். இதில் முக்கால் அளவு முழு பாசிப்பயிறு, பச்சை பயிறு எடுக்கிறேன். பாருங்கள், அது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ½ கப்பில் ஃபுல்லாக இருக்குது. பச்சை பயிறு இந்த மாதிரி ஹாட் கேஸ் சின்னதில் நம்ம அதில் அளந்து நல்லா கழுவி ஒரு 2 இல்லை 3 தடவை மண் இல்லாத கழுவினதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே விட்டு நம்ம 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்குறோம். இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் போட்டு அந்த ஈரம் இல்லாத அளவு நல்லா தொடச்சி அதை திரும்பவுமே நம்ம அந்த ஹாட் கேஸில் போட்டு மூடி வச்சிடும். ஹாட் கேஸ் எதனாலன்னா கொஞ்சம் நல்ல சூடு கொடுக்கும். இந்த பச்சை பயிறு எல்லாமே நல்லா முளைச்சி வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஹாட் கேஸரோல் யூஸ் பண்ணுறோம். 8 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா முளைச்சி வந்திருக்கு. எல்லாமே சூப்பராக முளைச்சிருச்சு. இந்த கப்பில் ஒரு சின்ன கப் அவல் எடுத்து, கெட்டி அவல் நல்லா கழுவி அதையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் பழுத்த பச்சை மிளகா 2 இதையுமே அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். வாழைப்பூ இந்த அளவு பெருசாக நறுக்கிக்கலாம். அரைக்க தான் போகிறோம், அதனால் பெரிய துண்டாக நறுக்கிக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முளை கட்டி வச்சுருக்க பச்சை பயிறு சேர்த்துக்கிறோம். அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகா, இஞ்சி துண்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுட்டேன். அரிஞ்சு வச்சுருந்த வாழைப்பூ கூடவே பூண்டு பல் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த இந்த பசலைக்கீரையை அந்த தண்ணியில் போட்டதும் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த கீரையை உடனே எடுத்துடணும். அப்போ தான் பச்சை கலராக இருக்கும். தண்ணியில் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டாலோ இல்லை அந்த தண்ணியிலையே அப்படியே விட்டுட்டாலோ பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறிடும். உடனே எடுத்துட்டோன்னா நல்ல பச்சை கலராக நம்ம டிஷ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் டிஃப்ரெண்ட்டை. இந்த பசலைக்கீரையும் ஈரம் இல்லாத பிழிஞ்சு நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். பசலைக்கீரை இல்லைன்னா பாலக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க அவல் அதையும் இப்போ சேர்த்துட்றோம். 1.5 மேஜர் கரண்டி இருக்கிற அளவு தயிர் சேர்க்குறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற கொத்தமல்லி நல்லா கழுவி அதையும் கூட சேர்த்துட்றேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கலரே நல்லா க்ரீன் கலராக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. முளைக்கட்டிய பச்சை பயிறு, பசலைக்கீரை ரெண்டையுமே அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவு ரவை இப்போது சேர்க்குறேன். நல்ல மெலிசாக இருக்கிற ரவை, பொடி ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை இருக்கிற தண்ணி இழுத்து கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சம் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு வர்ற அளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம். இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு முந்திரி அழகுக்காக நான் வைக்கிறேன். இது ஆப்ஷன் தான், தேவையில்லை முந்திரி இல்லைன்னா அப்போ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உடனே ஊற்றுறதுக்காக ஃப்ரூட் சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷன் தான். இது நம்ம சேர்க்கலை அப்படின்னா இந்த மாவை 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு நல்ல ப்ளஃபியான ஒரு பச்சை பயிறு இட்லி கிடைக்கும். ஃப்ரூட் சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணும்போது அந்த மாவு நல்லா உப்பி வரும். நல்லா ஏர் பபிள்ஸோடு வரும்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு கரண்டியாக இட்லி ஊற்றி நம்ம 6லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு அடுத்ததாக
சின்ன சின்ன கப்லையும் நம்ம இதே மாதிரி இந்த மாவை ஊற்றி இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா அழகான கப்பு இட்லி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்தியால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கத்தியில் இந்த மாதிரி ஓரத்தில் சுழட்டி எடுத்து தட்டினோன்னா இது அழகாக ரவுண்டாக நம்மளுக்கு இட்லி ஒட்டாத வந்துடும். வாணல் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரும்போது எள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எள் சேர்த்து நல்லா வெடித்து வரும்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அந்த பழுத்த பச்சை மிளகா இது ரெண்டையுமே இப்போ சேர்த்து மிளகாய் நல்லா வறுபடுற அளவு சிம்மில் வச்சு வதக்கணும். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சத்தாகவும் இருக்கிற பச்சை பயிறு பசலைக்கீரை இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்கிற இட்லி 15 இட்லி அளவு கிடைக்கும் நமக்கு. இது ஹெவியாக இருக்கும். இது நம்ம 3 பேர் கூட இந்த அளவில் நம்ம சாப்பிட்லாம். இவ்வளவு புரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம் நிறைஞ்ச இந்த இட்லியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு இந்த பசலைக்கீரை சாப்பிட்டோன்னா அடிக்கடி சூப் வச்சு குடித்தாலும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த பச்சை சிகப்பு மிளகாய், உளுந்து, எள் இதெல்லாம் கலந்த கலவையை இந்த மாதிரி நம்ம ஷோக்காக மேலே வைக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பரிமாறும்போது. அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி கூடயும் இதை பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.